இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃபார்மை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இது ஃபார்ம்னா மொத்தத்தில் இல்லை, நான் இந்த இடத்த மட்டும் கொஞ்சோண்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். இதை வந்து என்னெல்லாம் இருக்குன்னா, அந்த இருக்கா இந்த வாழை இலை அதெல்லாம் காஞ்சி போய் கீழே விழும். வேலை அந்த கோழிக்கு வந்து அந்த கம்பம்புல் அதெல்லாம் போட்ட மீதி இருக்கும். இதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணி கொடுத்து போகிறோம். இப்போதைக்கு கொஞ்சோண்டு வந்து அந்த கம்பை வச்சு எடுத்து போட்டுருக்கேன். இன்னும் விளக்கமாக தைச்சி இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அது க்ளீன் பண்ணிட்டு காமிங்க மக்களே. ஒரு வழியாக தூத்து முடிச்சாச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க தான் அரை செகண்டு 30 செகண்டு அப்படின்னு இருக்கும். ஆனால் நேரில் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தூத்துருக்கேன்னு. இங்கிட்ட வந்து கொஞ்சம் ஆன் இருந்துச்சு. இதை மட்டும் இந்த சைடு வைக்கியிருக்கேன். மீதி இங்கே உள்ளதெல்லாம் இருக்கா இங்கே வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ கொடுத்தணும். ஆனால் என்ன தெரியுமா இப்போ ரிஸ்க்கு, காற்று வேறு பிளமா அடித்தோன்னே இங்கே நம்ம தீ வச்சுன்னு. எங்கள் ஊர் வந்து சுற்றி கிராமம்தான். அங்கே வந்து சுற்றி படப்பெல்லாம் வச்சுருப்பாங்க. இது வந்து போயிட்டுனா படப்பு சோழி முடிஞ்சால் பிறகு சண்டைக்கு வந்துடுவாங்க. அதனால் என்ன பண்ணுறேன்னு நான் சொல்லுவேன்.